ஒருத்தனுக்கு கிடைச்சிச்சுன்னா அவனுடைய பந்த பாசம் எல்லாம் அவனை விட்டு எப்படி ஓடி போவோமோ அந்த மாதிரி அவங்க ஓடுறாங்க. அவங்க ஓடினவங்க எல்லாம் வந்து ஒரு மெய்ஞானம் கிடைச்ச ஒரு ஞானிக்கு பந்த பாசம் விட்டு எப்படி எவ்வளவு வேகமா ஓடுமோ அப்படி ஓடினாங்கன்னு சொல்றாங்க. ஓடினதுக்கு அப்புறமா அவனால பொறுக்கலை. போய் ராத்திரி பூரா என்ன இது, இவன்கிட்ட நம்மளால நேரம் சண்டையும் போட முடியல, இவன்கிட்ட வச்சுக்கிட்டு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸும் வர மாட்டுறாங்க, நம்ம எப்படிதான் பழைக்கிறது, சரி ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வஞ்சகமா மூளை ரொம்ப கோவத்துல மூளை மழுங்கி, அதுதான் ஏடமடமா யோசிப்போம் இல்லையா, அப்படி இவன்கிட்ட என்ன எப்படி நம்ம மெய்ப்பொருள் நாயனார்ல நம்ம பார்த்தோமோ முத்தநாதன் என்ன வேஷத்தோட வந்து மறைஞ்சு நின்று தாக்குனானோ நாயன்மார, அதே ஒரு மாதிரி இந்த அதிசூரன் அடுத்த நாள் எப்பவுமே திருநீரிடாதவர், திருநீற்றோட பெருமை இந்த பெரிய புராணத்துல பல தடவை வந்தாலும் இங்க திரும்பவும் அந்த நீரே இடாத அந்த அதிசூரன் அன்னைக்கு திருநீர் நெத்தி நிறைய விட்டுக்கிட்டு அவன் முகத்தை மறைச்சிக்கிட்ட மாதிரி கேடயத்தை பிடிச்சிக்கிட்டு வாழை தூக்கிட்டு, வா இன்னைக்கு நம்ம ஒண்டி தனியா சண்டை போடுவோம், இன்னைக்கு நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் குரல் கூப்பிடுறது. நம்ம நாயன்மார் சண்டை தானே அப்படின்னு அவரும் வந்துட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்ன முகத்தை மறைச்சிட்டு இருக்கான்னு, சரி சண்டைக்கு அவர் வந்து வாழை ஓங்கும் போது அவன் திடீர்னு அந்த கேடயத்தை நிறுக்கிறான். அந்த திருநீற்றை பார்த்த உடனே எப்பவுமே அழியாத அவன் அணிஞ்சிட்டான். நீ அணிஞ்சிட்டாலே நீ அடியார்தான், நீ நல்லவனோ கெட்டவனோ நாயன்மார் அந்த இதெல்லாம் பார்க்கல. அந்த திருநீர் இருக்கிற அந்த அடியார் வந்து அவன் கையால உயிர் போகட்டும்ட்டு நிக்கிறார். ஆனா கையில இருந்த தூக்குன வாழை கீழே போடல. ஏன்னா நிராயுத பாணியை கொண்ட அந்த குற்றம் கூட அந்த சிவனடியார் மேல வந்துடக்கூடாது, அந்த திருநீர் வச்சுக்கிட்டு அவனுக்கு மேல அந்த தீங்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வாழை அப்படி தளர்த்தி தான் பிடிச்சிருக்கார். அவன் என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சு அவன் செய்யறத செஞ்சிட்டான். வாழை நெஞ்சில ஈட்டி நாயன்மாரம் குத்திட்டான். அவருக்கு தெரியும் அவருடைய அந்த செயல் பாருங்க, தன்னை சாகடிக்க போறான்னு தெரியும், அவன் இவ்வளவு நாள் திருநீர் பூசாதவனும் தெரியும், அந்த நீர் பூசினதுக்காக அவன் அடியாருன்னு அவர் எப்படி மெய்ப்பொருள் நாயனார் நீ காட்டி அந்த கோலம் அப்படின்னு அடங்கினாரோ அதே விதமா நம்ம ஏனாதி நாயனாரும் அந்த அடியவருடைய திருநீரை. ஆனா முத்தநாதனும் இந்த அதிசூரனும் இறந்ததுக்கு அப்புறம் திருநீர் பூசிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க, செப்பு கைலாயத்துக்கு இல்லை. அவங்க எங்க போகணுமோ அங்கதான் போவாங்க. பொய்க்காக ஏமாத்துறதுக்காக நீர் பூசினா என்ன தண்டனையோ அவங்க அங்க அனுபவிப்பாங்க. நம்ம நாயன்மார் கையில போய் சுவாமி கிட்ட அவரு இன்பமா அங்கே இருக்கிற சேனைக்கும் கணங்களோடையும் அவரும் ஒரு தலைவரா நாயன்மார் சேர்ந்த. இது ஆனி மாசம். இந்த நம்ம நால்வர்ல பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் அந்த வார்த்தைக்கு விளக்கம் பூமண்டலத்தை ஆள்கின்ற கூன் பாண்டிய மன்னனோட வெப்பு நோயை தீர்த்து ஒரு திருநூறால வெப்பு நோயை தீர்த்த புகழியர் மன்னர் எங்களுடைய திருஞான சம்பந்தன் பெருமானுக்கு வணக்கம். அதே மாதிரி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி, கல்ல கட்டி கடல்ல போட்டாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி மீண்டு வந்து நமக்கு சைவத்தை தலைக்கிறதுக்கு ஒரு முழு காரணமா இருக்கிற தேவாரத்தை கொடுத்த சுவாமி நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுக்கு வணக்கம். மூணாவது நம்ம வன் தொண்டர் நம்ம ஊழிமலி வன் தொண்டருக்கு வணக்கம். ஊழிமலி திருவாத ஊரர் ஊழிக்காலம் முடியில மட்டும் எப்பவுமே இருக்கிற அந்த திருவாசகத்தை 8ஆம் திருமுறையான திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் தந்த மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய குரு பூஜை இந்த ஆனி மாசம் நடந்தது. அதனாலதான் குருநாதரை திரும்ப கொண்டுட்டு வந்த நால்வரோட துதியை. இந்த துதியை மட்டும் நீங்க சொன்னா போதும். 63 நாயன்மார்கள் பேரை நம்ம சொல்லணும்னாலும் நால்வருடைய பாதத்தை தொட்டு சிவபதவி அடையலாம். இந்த ஆனி மாசத்துல திருவாசகம் முற்றோதல் நிறைய அடியார்கள் பண்ணாங்க. அந்த திருவாசகத்துடைய பெருமையை ராமலிங்க அடிகளார் சொல்லும் போது, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாருங்கள். நான்னா ஏதோ நான் பாடுறேன் அப்படின்னு இல்லை, நான் அப்படின்ற ஆணவத்தை அகங்காரத்தை அதை கலந்து அப்படியே நான் அப்படின்றது இல்லாம போய் அதுவும் திருவாசகத்தோட ஒன்றி அதை பாருங்கள். எப்படி இருக்குமாமா,
கருப்பஞ்சாற்றினிலே நல்ல கரும்பு சாறு எடுத்து அதுல தேன் கலந்து நல்ல பசுமாட்டோட கலந்த பால் கலந்து அதுல இன்னும் பழுத்த பழங்களுடைய தீன் சுவை சாறு கலந்து எல்லாம் கலந்து அந்த குடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இனிப்பா இருக்கும் அப்படின்னு உவட்டாமல் இனிப்பது. அப்படி ஒரு இனிமையை அனுபவிச்சிருக்கிற திருவாசகர் முற்றுவதல் பண்ண அன்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மாணிக்க வாசகருடைய குரு பூஜை பார்த்தோம். அவருடைய வரலாறு எப்பவுமே நான் வருஷம் இந்த வருஷமும் நம்ம மார்கழி மாசம் திருவெம்பாவையோட சேர்ந்து மாணிக்க வாசகரும் இதை அனுபவிக்கலாம். வேகமா ஏன் இன்னைக்கு 3 நாயன்மார்களும் சொன்னா எனக்கு அடுத்த மாசம் கண்ணப்பரோடைய கதையை அவர் சொல்லணும். முழுக்க கண்ணப்பரை போய் தொடணும் வேகமா அப்படின்ற அன்பின் உருவமாம் கண்ணப்பர். அவரை பத்தி பட்டினத்தார் சொல்லும் போது வாளாறு கொண்டு மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், உன்னை பார்த்து 6 நாள்ல கண்ணை இழந்து அப்ப வல்லே நல்லேன் அப்படின்னு. இது எதுவுமே என்னால பண்ண முடியாதப்பா, ஆனாலும் இந்த காலத்தி அப்பனுக்கு நான் 6வது எப்படி எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு பட்டினத்தார் புலம்புவார். அப்படி 63 நாயன்மார்ல 3 பேர் அவரை ரொம்ப டாப்ல வச்சிருக்கிறதுல நமக்கு கண்ணப்பரும் அந்த இதில் வருவார். அன்பின் வடிவமான கண்ணப்பருடைய அடுத்த மாசம் பார்ப்போம். வான்முகில் வளாத பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நர்த்தவ வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பூழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அலைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி பதே. ரொம்ப நன்றி செல்வம். அடுத்ததாக எல்லாரும் சேர்ந்து